ஈரோடு புக் ஸ்டாலுக்கு வந்துட்டோம்ல. கொஞ்சம் நடக்கிறதுக்கு காலை ஸ்ட்ரென்த் பண்ணிக்கணும்ப்பா. மளிகை கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன்ப்பா. ஆக்சுவலாக இந்த போர்டு தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கணும். ராமகிருஷ்ணா மடத்துக்காக நான் அந்த போர்டுக்கு போயிட்டேன். பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம், ஸ்டால் நம்பர் 1819. இந்த கடையில் பெரியாரோட புக்ஸ் எல்லாம் இருக்குப்பா. அதுக்கப்புறம் ஸ்டாச்சூஸ் 3 பார்த்தேன். அது இந்த வீடியோ சரியாக வரலைன்னு கட் பண்ணிக்கிட்டேன். ஸ்டாச்சூஸ் வந்து கேட்டேன். போர்ட்ரேட் மாதிரி நெஞ்சு வரைக்கும் இருக்கிற இது கோல்டன் கலரில் பிளாக் கலர்லேயும் வச்சுருந்தாங்க. என்ன ரேட்டுன்னு கேட்டால் 1200 ரூபான்னாங்க. அபாடியோ அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். ஸோ நீங்கள் பெரியார் புக் வேணும்னா இந்த ஸ்டாலுக்கு போய்க்கலாம். 1819 தான் முன்னாடியே இருக்குது. பார்த்து புக்ஸ் வாங்கிக்கோங்க. இவர் வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக நிறைய புக்ஸ் எழுதியிருப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்குங்க. இதில் வந்து இதான் இந்த ஸ்டாச்சு வந்துருச்சுப்பா, நான் கட் பண்ணலை. இந்த ஸ்டாச்சு வந்து 1200 ரூபா. அழகாக இருக்குல்ல. நம்ம ஊர் ஸ்பெஷல் ஈரோடு மாவட்ட படைப்பாளர் அரங்கம் 112வது ஸ்டாலு. இதில் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற எழுத்தாளர்கள்லாம் எழுதின புக்ஸ் எல்லாம் இதில் வந்து வச்சுருக்குறாங்க. மெயினாக இதில் வந்து சக்தி ஸ்ரீதேவிங்கிற பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட்னு போட்டிருக்கு. இப்போ எந்த ஸ்டாண்டர்ட்னு தெரில. அவங்க 8 வயசுலேருந்தே இங்கிலீஷில் புக்கு எழுத ஆரம்பித்தாங்கப்பா. அதை பற்றி நான் கூகுளில் பார்த்து தான் இதை நான் பேசுகிறேன். 18 புக்கு எழுதியிருக்கிறாங்க. அவங்க ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்லை, அதை தான் இந்த போஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், எல்லோ கலர். எழுத்தாளர் மட்டும் இல்லை, அவங்க ஒரு சாங் ரைட்டர், அதாவது பாடலும் எழுதுகிறவங்க, பாடுறவங்க, மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறவங்க, ஆத்தர். இந்த மாதிரி இவங்களுடைய புக்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்லையும் எல்லா கடையிலையும் இவங்க புக்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 240 ஸ்டால் இருக்குன்னா 240லேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போதைய எஜுகேஷன் மினிஸ்டர் இந்த பொண்ணை பாராட்டியிருக்காங்க. வாழ்த்து. இதுதான்ப்பா நான் அந்த பொன்னியின் செல்வன் 5 புக். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சக்ஸஸ் புக் செல்லர்ஸ், ஸ்டால் நம்பர் 44, 45, அதாவது 44, 45. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா பேரை பார்த்தாலே உள்ளே போகணும்னு தோணுது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்டிவேஷன் புக்ஸு, அதனால தான் பேர் சக்ஸஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதில் வந்து கோல்ஸு, மைண்ட் செட்டு, திங்க் லைக் எ மாங்க்கு, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்ட்டு. என்ன ஸ்பெஷல்னால் இந்த ஸ்டாலில் தமிழாக்கம் இருக்குது. தமிழாக்கம் பண்ண புக்கு, இங்கிலீஷோட அந்த கோல்ஸ் புக்கெல்லாம் தமிழாக்கம் பண்ணது இலக்குகள் இருக்குது. அப்பப்பா எக்கச்சக்கமான புக்ஸ்ப்பா. டைமும் இருக்கணும், பணமும் இருக்கணும். படிக்கிறதுக்கு டைமும் வாங்கிறதுக்கு பணமும் இருந்தால் தான் எல்லா புக்ஸையும் பார்க்கவே ஆசையாக இருக்குது. கிஸ் தட் ஃப்ராகும் இருக்குது. ஸோ எல்லாமே மோட்டிவேஷனல் புக்ஸு. எத்தனை புக்கு ரொம்ப பிடிச்சிது எனக்கு இந்த கடையை. என்னென்னா அதான் நான் சொல்கிறேனே, தமிழாக்கமும் இருக்குது. ஓஷோ, கண்ணதாசன், நிறைய இருக்குது. அருமையான புக் கலெக்ஷன் இதில். ஸோ இதில் நீங்கள் பார்க்குறவங்க ஈரோடு இல்லைன்னா உங்கள் ஈரோடு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அவங்களும் பார்க்கட்டும் இந்த வீடியோ. அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புக்ஸும் இங்கே டைகர் புக்ஸ் ப்ரைவேட் லிமிட்டெட்னு 206ஆம் நம்பர் கடையில் இருக்குது. கௌரவ பதிப்பகம் 87-88 கடை போட்டு நிறைய சலுகை கொடுத்துருக்காங்க. 500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் 25% தள்ளுபடி. 25%. மீனாட்சி புத்தக நிலையம் மதுரையிலேருந்து வந்து இங்கே ஈரோடு புத்தக திருவிழாவில் போட்டிருக்காங்க. ஞானபீட பரிசு பெற்ற எழுத்தாளர் ஜெயகாந்தன் இங்கே கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. கௌரா கடைன்னு பார்த்தேன்ப்பா.
இதில் வந்து ஆனுவல் மெம்பர்ஷிப்லாம் கொடுத்துருக்காங்க. 100 ரூபா கட்டுனா என்னவோ, அப்புறமேட்டு 25% தள்ளுபடி 500 ரூபாய்க்கு வாங்கினா. நிறைய சலுகைகள் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய சலுகைகள் இருக்குதுப்பா, மெம்பர்ஷிப்லாம் இருக்குது, போட்டுக்கோங்க. இது வந்து ஈவினிங் ஃபங்க்ஷன். 6 மணிக்கு சிந்தனை அரங்கம். சிறப்புரையாற்ற கெஸ்ட் எல்லாம் டெய்லி 2 பேர் 2 ஆளுமைகள் பேசுவாங்க. தேங்க்யூ. ஈரோடு தகத்தில திருவிழாவுக்கு போகிற பாதைப்பா இது. மயில் அகவல், அது மயில் வந்து கூச்சு, ஆண் மயில். சரி, நாங்கள் நின்று ஃபோக்கஸ் பண்ணால் அது நான் கேமரா வச்சிட்ருக்கேன்னு நம்மளை என்னவோ பண்ண போகிறாங்கன்ட்டு அது மறுபடியும் உள்ளே போயிடுச்சுப்பா. அப்படி இல்லைன்னு மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணேன். உத்து பார்த்திங்கன்னா தான் தெரியும். சில இடத்துல தெரியவே தெரியாது, ஃபோக்கஸ் பண்ண முடியல, க்ளோஸாக ஃபோக்கஸ் பண்ணுன்ட்டு. ஸோ தொகையோடு இருந்துச்சு. சரி, அது தொகையை விரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமான்னு பார்த்தேன். அப்புறம் எக்ஸிபிஷனுக்கு லேட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, சரி முருகன் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். கடைசியாக பாருங்கள், அந்த நடமாடுறது தெரியும். நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டு ஒரு 10 செகண்டு.